பழையனவற்றை நினைவு கூர்ந்து மூட்டெடுத்த வாய்ப்புகள். வருகிற 6ஆம் தேதி நீங்கள் யாழ்ப்பாணத்திலே கூடுகின்ற அந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலும் கலந்து கொள்ளுமாறு நீங்கள் விடுத்திருக்கின்ற அழைப்பு, இவையெல்லாம் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறது. இங்கே அயந்தா சொல்லிக் கொண்டிருக்கிறான், இனி இப்படியான சந்தர்ப்பம் எல்லாவற்றிலும் தான் கலந்து கொள்ளுவேன், நான் அதை தவறண்ட மாட்டேன். உண்மையிலே இது ஒரு அருமையான மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம். இங்கே நடந்த நிகழ்ச்சிகளை யாழ்ப்பாணம் சென்று உங்களுக்கெல்லாம் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் இதை எடுத்து சொல்ல இருக்கிறேன். காளிதாசன் ஆசிரியர், இந்திரசிங்கம் ஆசிரியர் எல்லாம் நீங்கள் கற்றிருப்பீர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கூறி, முக்கியமாக அன்று நடந்த மங்களவாத்திய கச்சேரியை மறக்கவே முடியாது. நான் வாழ்க்கையிலே 2 படத்தை தான் 2 தரம் பார்த்தேன். ஒன்று திருவிளையாடல், மற்றது தில்லானா மோகனாம்பாள். திருவிளையாடலே அந்த கரிமியாக நடித்த நாகேசனுடைய நடிப்பை பார்ப்பதற்காக 2ஆம் தரம் அந்த படத்தை பார்த்தேன். இங்கே தில்லானா மோகனாம்பாளில் அந்த நாதசுரம் மன்னர்களாக நடித்த சிவாஜி கணேசன், AVM ராஜன், தவில் வித்வான்களாக நடித்த பாலையா, சாரங்கபாணி, அவர்களுடைய அந்த நடிப்பு திறனை கண்டு ரசிப்பதற்காகத்தான் தில்லானா மோகனாம்பாளை நான் 2ஆம் தரம் பார்த்தேன். அன்று மேடையிலேயும் நான் அங்கே சாதாரணமாக இந்த மாணவர்களை காணவில்லை. அங்கே AVM ராஜனை பார்க்கிறேன், சிவாஜி கணேசனை பார்க்கிறேன், கவில் வாசித்த பாலையாவை பார்க்கிறேன், சாரங்கபாணியை பார்க்கிறேன். என்னை அந்த பழைய நினைவுக்கு கூட்டி தந்துறீர்கள். ஒரு அருமையான மறக்க முடியாத நல்ல ஒரு நிகழ்வு. அதே மாதிரி இன்னொரு பாட்டுக்காரியை நாங்கள் மறக்கவே இயலாது. தீபாவனுடைய ஆனால் பகுதியாக இல்லை, நல்ல அற்புதமாக பாடினேன். அந்த இசை மட்டுக்களை தவற விடாது அந்த நொழிவு சுழுவுகள் எல்லாவற்றையும் அதை கடைப்பிடித்து எங்களை மகிழ்வித்தார்கள். துளசி மாலா செல்வராஜா அவர்கள் நடித்த அந்த நாடகம் அதுவும் எங்களை மகிழ்வித்தது. இந்த கலை நிகழ்ச்சியிலே ஒன்று நான் பெருசாக நினைக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் பல்வேறு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அப்பா இதை நீங்கள் இந்த ஒத்திகை பார்த்தீர்கள் என்றதான் எனக்குரிய ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு தூரம் சிறப்பாக மாடியேற்றுவதா பலதரம் ஒத்திகை பார்த்திருக்கோம். அப்ப இங்கே வந்து சேர்ந்த பிறகு ஏதோ ஒரு கடினமான முறையிலே அந்த ஒத்திகையை பார்த்து சிறப்பான முறையிலே நீங்கள் மேடியேற்றி இருக்கு. இது பாராட்டத்தக்க ஒரு அற்புதமான விஷயம். அன்று நான் ஒரு விஷயத்தை சொல்ல இருந்தேன். அந்த மாலாக நடித்த நாடகத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த நேரம் அந்த ஏஎல் வகுப்பிலே சொல்லிக் கொடுத்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அங்கேயும் அப்படித்தான். அந்த கதையிலையும் ஒரு மகனுக்கு பெற்றோர்கள் மனம் பேசுகிறார். கொஞ்சம் விவசாய குடும்பம், நடுத்தர குடும்பம். அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், நான் இந்த வெளிநாட்டிலே வாழுகின்ற உங்களுக்கு ஒரு விஷயத்தை பலரோடு கதைச்சிருக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள் அப்படியோடு கேட்கிறார். சில விஷயத்தில் இப்போ யாழ்ப்பாணத்திலே ஒரு குடும்பத்தில், ஒரு நடுத்தர இருக்க குடும்பத்தில் 2 பொம்பளை பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த குடும்பம், அந்த பெற்றோர் தங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விடுவார். சீதனம் கொடுக்க வேணும், வீடு கட்ட வேணும், பணம் சேர்க்க வேணும், நகை செய்ய வேண்டும். அப்போ வாழ்க்கை முழுவதும் அதே யோசனையாக தான் இருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. இங்கே வீடு கட்டணும் வேண்டாம், அரசாங்கத்தில் பணத்தை வேண்டி வீடு காட்டு போட்டு வருஷத்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமே கழிச்சு கொண்டு போகிறீர்கள். அங்கே காசை வச்சு கொண்டு தான் வீடு கட்ட தோணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்க.
ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் அங்கே 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு என்னுடைய சீதனத்தை நம்பிக்கொண்டு தான் அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். 2 குமரையும் கரை சேர்க்க அவர்கள் அந்த மகனுக்கு அவர் கொழும்பில் ஒரு கிளர்க்கு சதண்டாக இருக்கிறேன். அப்போது அவர் கல்யாணம் பேசுகிறார். குரட்டை ஒப்படைத்து விட்டார்கள். எங்களுக்கு 2 குமர் இருக்குது தம்பி, ஆனபடியாக மகனுக்கு நீ நல்ல சீதனம் பண்ணி தந்துடுவோம். சரி குரோபுர மூவ்மெண்ட் சொல்லி வந்து சொன்னார். தாராளமான சீதனம் கிடைக்கும் உங்களுக்கு, வீடு வாசல் காணி பூமி காசெல்லாம் கிடைக்கும், மகனுடைய சம்மதத்தை கேட்டால் சரியன். அந்த பெற்றோர்கள் மகனுக்கு தெரியப்படுத்த மகன் அந்த கல்யாண தரகரோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். பொம்பளை எப்படி இருக்கும் என்றது நமக்கு கேள்வி. இவர் என்ன செய்தார்? கல்யாணத்தர் ஒரு பாட்டு எடுத்து அவை பிராட்டியார் எழுதின பாட்டு ஒன்று எழுதி அதை எடுத்து அனுப்புகிறார். வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாம சார்வர்வமக்கு. இது இந்த பொம்பளையை பற்றி அவர் எழுதிவிட்ட பாட்டு. இளைஞன் மாப்பிள்ளை பிள்ளை அந்த பாட்டை பார்த்தேன். அவருக்கு என்ன யோசனை என்றால் பொம்பளை பற்றிய கேட்க அவ பிராட்டி எழுதின பாட்டியல் எழுதி அனுப்பியிருக்க அவ்வளவு உன்னதமான பிள்ளையாக தான் இருக்கவன் என்று நினைத்து கொண்டு அவர் மறுப்பு தெரிவிக்கல சொன்னார். அண்ணன் நீ பெற்றோரோட கதைச்சி கல்யாண நாளப்ப நான் பொம்பளை வாக்காம வரையில்லை, கல்யாண நாளுக்கு நான் வந்து சேர்றேன். சரி, கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளை போய் மனவரையில் இருக்கிறேன். பொம்பளையை அழைத்து கொண்டு வருது. இந்த பொம்பளை நடந்து வரவே அஜஞ்சு அஜஞ்சு மெல்ல மெல்ல நடந்து வர பாதி வழியிலே அந்த பிள்ளைக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாம் வாங்க தொடங்கி ஒரு பெரிய ஒரு அசைவு, ஒரு யானைக்குட்டி அசைவ போல அசஞ்சு அசஞ்சு வந்து அப்படியே மண் வரையில் தொம்மட்டு இருந்த அசைவிலே மாப்பிள்ளைக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அவர் உடனே அந்த மடாரை விட்டு ஒழும்பி கரையற கதியாக கூட்டி கொண்டு வா இங்கே என்று சொன்னால், என்ன பெண் பார்த்திருக்கிறாய் அப்படின்னு. என்ன தம்பி நான் ஒன்றும் முடியா சொல்லி உனக்கு பாட்டில் தான் எழுதியிருக்கிறேன். என்ன முதலாவது வரி வாக்குண்டாம், வாக்கு பிள்ளை வாக்கு இருக்கு, கண்ணில் வாக்கு வாக்குண்ட நல்ல மனம், உன்னையே கல்யாணம் செய்ய வேண்டும் அந்த பிள்ளைக்கு நல்ல மனம் வாக்குண்டாம். மாமலரால் நோக்குண்டாம், மாமலராண்டா லட்சுமி, லட்சுமி கடாட்சம் பெரிய செல்வங்க, உனக்கு எக்கச்சக்கமாக தான் ஜீவனம் தெரியணும். மாமலரால் மேனி நுடங்கால், மேனியோட உடம்பு, உடம்பு ஆசியாரப்பா, நுண்டால் உடம்ப மாட்டா, உடம்பினால் இருக்க மாட்டா, துஞ்சால் இருக்க மாட்டா, ஆசியா தூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம், தும்பி கையான் பாதம் ஜானேன்ற கால். அப்ப நான் சொன்னதுல என்னப்பா அப்படி வந்து இந்த தரகர் சொல்வதை கேட்டோன்னா படி எனக்கு தலைச்சிட்டு மயங்கி விழுந்து போச்சதுன்னு சொல்லி போகின்றோம். இந்த அந்த நினைவு தான் நீங்கள் இந்த நாடகத்தை பார்த்த உடனே எனக்கு அன்று வந்து அன்றைக்கு போல சொல்ல வேணும் என்று நினைத்தேன். அதில் பல இதில் மறந்து போனேன். சரி, என்னையும் நீங்கள் அழைத்து எனக்கு இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னண்டா, ஒவ்வொரு மாணவரும் நான் விசாரிக்கிறேன். சாப்பிட்டியில் இந்த பஸ்ஸில் இவ்வளோ தூரம் போட்டு வந்தது, என்ன உடம்பெல்லாம் சரியாக இருக்கும், நோவு இருக்கும், என்ன இருக்கும், ஒன்றுமில்லை, சாப்பாடை பிடிச்சு கொண்டதோ, ஒவ்வொரு அன்பும் உபசரிப்பும் என்ன திக்குமுக்காடவே வைத்து விட்டது, சாப்பிடவே தேவையில்லாதது போல இருக்கு. நான் பெருமைக்கு சொல்லவில்லை, இங்கே வந்து இந்த 5 நாளும் என்னுடைய பணத்தை செலவழித்து நான் உணவு சாப்பிடவில்லை. எல்லாம் நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் அந்த செலவை எல்லாம் வைத்துக் கொண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். போதுமான ஒரு சந்தோஷம் என்று நினைத்துக் கொண்டு எங்கள் எல்லாம் அழைத்து இப்படி ஒரு கௌரவம் செய்து அன்போடு உபசரித்து பாராட்டினதுக்கெல்லாம் 3 முறை நன்றி கூறி, இனிமேல் நீங்கள் சந்திக்கிற இடத்திலே வசதி இருந்தால் நானும் வந்து சந்திக்க முயற்சி செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை மீண்டும் தெரிவித்து உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Guys, the opportunity you guys have given us for the performance, I want to thank you, Sujali, and also those guys who performed, Vasavan and I forgot Sudha and Matata, Randanuban. You guys,
within a short period, I know we had a lot of communication through the WhatsApp and phones, and we had a lot of practice. Especially, I want to have a big round of applause. The last minute request when surrendering the daughter, Channel Guru. ஆண்டு இப்போதைக்கு ஒரு முடிவுதான், இது உறுதியான முடிவு அல்ல, அதுக்கான ஒரு சேவை, அதாவது கணக்கெடுப்பு ஒன்று செய்வோம். நாங்கள் எல்லாரும் அறிவுறுத்தலை கொண்டு நாங்கள் எங்கே வைப்பது, எப்போ வைப்பது என்பது உங்களது மெயிலூடாக அறிய தருவோம்.
அப்பா இருக்கு அப்பா மக்கள் இருக்கு அப்பா